அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, இன்னைக்கு 15வது ஜுஸு தொடக்கத்தை ஆரம்பிச்சு அந்த ஜுஸு ஃபுல்லாக முடிவடைஞ்சிச்சு. கிட்டத்தட்ட குரான்ல பாதி பகுதி முடிவடைஞ்சிச்சு. 15 ஜுஸு ஓதப்பட்டது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல நிறைய விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க 2 பேருக்கு நடந்த உரையாடலை பற்றி அல்லாஹ் சொல்றான். இன்னும் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உலகத்தை ஆண்ட மன்னர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பற்றி அல்லாஹ் இந்த சூறால சொல்றான். இன்னும் யஜூஜ் மஜூஜ் கூட்டம் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்க, அதை பற்றி அல்லாஹ் சொல்றான். இன்னும் குகைவாசிகள் அப்படின்னு சொல்லி ஒரு 7 பத்தி அல்லாஹ் சொல்றான். இப்படி நிறைய விஷயங்களை சொல்றான். இது எல்லாத்தையும் பேசணும்னு ஆசை தான், ஆனால் சகருடைய நேரம் வந்துடும். அதனால ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பார்ப்போம். இந்த சூறாக்கு பேரு சூரத்துல் கஹ்ஃப். அதாவது கஹ்ஃப்னு சொன்னா குகைன்னு அர்த்தம். குகைவாசிகளை பத்தி அல்லாஹ் சொல்றாங்க. ஒரு 7 பேர் இருந்தாங்க, 7 வாலிபர் இருந்தாங்க. அந்த 7 வாலிபரும் ஒரு நாட்டுல இருந்தாங்க. அந்த நாட்டோட அரசன் எல்லாத்தையும் நான் தான் ரப்பு, என்னை வணங்குங்க, என்கிட்ட தான் எல்லாம் தேவைக்கு ஆடுறோம், நான் தான் ரப்பு, வேற யாரெல்லாம் இல்லை, வேற இலாஹ் இல்லை, வேற தெய்வம் கடவுள்லாம் யாரும் கிடையாது, என்னையும் எல்லாம் வணங்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த அரசன் பேச்சு கேட்டு எல்லாருமே அரசனுக்கு வழிபட்டாங்க. அந்த 7 வாலிபர் மட்டும் வழிபடலை. 7 பேரும் சொன்னாங்க, நீ ரப்பு கிடையாது, என்னை படைச்சா ரப்பு இருக்கிறான், அவன் தான் ரப்பு, அவன் தான் எல்லாத்துக்கும் ஒரே ரப்பு தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அரசனுக்கு ரொம்ப கோபம் அடைஞ்சு இந்த 7 பேர்த்த கொல்ல சொல்லி முடிவு போட்டான். இது பெரிய சம்பவம். எந்த அளவுக்கு சொன்னா வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 7 பேரும் வெளிப்படையா எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால அரசு ரொம்ப கோபம் வந்து இந்த 7 பேரை எங்க பார்த்தாலும் கொல்ல சொல்லி முடிவு பண்ணாங்க. இந்த 7 பேரும் ஒரு இடத்துல தஞ்சம் புகழ்றாங்க, ஒரு குகையில போய் ஒளிகிறாங்க. அந்த குகைக்கு பேர் தான் சூரத்துல் கஹ்ஃப் அப்படின்னு. அந்த குகைவாசி, அந்த குகைக்குள்ள ஒழிஞ்சனால அவங்களுக்கு பேரு குகைவாசின்னு சொன்னாங்க. அந்த 7 பேர் யாருன்னு சொன்னா வாலிப பசங்க. வாலிப வயசுல இந்த அளவுக்கு ஈமான் நல்லா கொடுத்துருந்தான். அதனால அவங்க 7 பேரும் சந்தேகம் இல்லாமல் 7 பேருமே இறை நேசர்கள் தான். 7 பேரும் அல்லாஹ்வுடைய நேசருக்குரியவா ஆகிட்டாங்க. 7 பேர் அல்லாஹ் காப்பாற்றான். எப்படி காப்பாற்றான் சொல்லி சூறால அல்லாஹ் படிப்படியா சொல்றான். பல அற்புதங்கள் செஞ்சு 7 பேர்த்த அல்லாஹ் காப்பாற்றுறான். முதல் அற்புதம் என்னன்னு சொன்னா, அந்த 7 பேர்த்த அல்லாஹ் தூங்க வச்சான். எத்தனை நாள் தெரியுமா? 1 நாள் 2 நாள் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உண்மையா நடந்த சம்பவம். 300 வருஷம் அல்லாஹ் தூங்க வச்சான். 300 வருஷம் அல்லாஹ் அந்த 7 பேர்த்தையும் அந்த வகுப்புல தூங்க வச்சான். ஒரு ஆயத்துல 300 சொல்றான், இன்னொரு ஆயத்துல வசுதாது திஸ்ஆ, மேலும் 9 வருஷம் சொல்றான். ஒரு ஆயத்துல 300 வருஷம் சொல்றான், இன்னொரு ஆயத்துல 309 வருஷம் சொல்றான். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்றான்னு சொன்னா, சூரியன் கணக்கு பிரகாரம் 300 வருஷம், சந்திரன் கணக்கு பிரகாரம் 309 வருஷம். அது என்ன சூரியன் சந்திரன் சொன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சூரியன் வருஷம் சொன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இங்கிலீஷ் வருஷம் கணக்கு பண்ணா 300 வருஷம். நம்ம அரபிக் வருஷம் முகரம், ரஜபன் கணக்கு, முகரம் சஃபன் கணக்கு பண்ணா 309 வருஷம். எனவே 309 வருஷம் அவங்க எல்லாம் தூங்க வச்சாங்க. நம்ம பர்த்டே கொண்டாடுறோம், பர்த்டே 60 வருஷம் சொல்றோம் இல்லையா? அசல் அரபி கணக்கு பிரகாரம் பார்த்தா உங்களுக்கு 63 வயசா இருந்தா அர்த்தம். 60 வயசுனா 63 வருஷம், 70னா 73 வருஷம். நம்ம தெரியாமலே நம்ம சந்தோஷப்பட்டிருக்கோம். 73 வருஷம் வாழ்க்கையில வேஸ்டா போயிடுச்சு, நம்ம என்ன சாதிச்சோம் அப்படின்னு சிந்திக்கிறது கிடையாது. அதை விட்டு பிறந்தநாள் கொண்டாடுறது. சரி, விஷயத்துக்கு வருவான். இப்படி 300 வருஷம் தான் தூங்க வச்சான். எப்படி தூங்க வச்சான்னு சொல்லி அந்த ஒவ்வொன்றா சொல்றான். முதல் விஷயம், முதல் அற்புதம் 300 வருஷம் தூங்க வச்சான். 2வது அற்புதம் சொன்னா அல்லாஹ் வரகுனால ஆதானியே கீழே கஹஃபி, அவங்க காது அல்லாஹ் அடிச்சுட்டான். காதுல இந்த சத்தம் போகாம அடிச்சுட்டான். ஏன் அல்லாஹ் அடிச்சான்னு சொல்லி முஃபஸ்ஸிர் விளக்கம் தராங்க. ஒரு மனுஷன் தூங்கினான்னு சொன்னா எல்லாமே தூங்குமா, ஆனா காது மட்டும் தூங்காது. காது இடிச்ச நிலையில தான் இருக்குமா. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா, நம்ம தூங்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு அலாரம் அடிக்குது, நமக்கு எப்படி காது விழுகுது. யாருன்னா கூப்பிடுறாங்க, எதிராடி எந்திரி அப்படின்னு சொன்னா நம்ம காது விழுகுது. ஒரு காலிங் அடிக்கிறாங்க. இவ்வளவு ஏன் போன் பிரேக் அடிச்ச உடனே அடுத்த செகண்ட் எடுக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் சொன்னா காது தூங்காது. நம்ம தூங்கினாலும் காது முடிச்சுட்டே தான் இருக்கும். அதனால போன் ரிங் டோன் கேட்குது, அலாரம் சவுண்ட் கேட்குது, யாருன்னா கூப்பிட்டா கேட்குது, காலிங் அடிச்சா கேட்குது. அதனாலதான் காது தூங்காதுன்னு சொல்றாங்க. ஹதீஸ்ல பதில் போர்ல எல்லா காஃபியும் கொண்டு குடிச்சதுக்கு அப்புறம் காஃபியோட கபருக்கு போய் நல்ல சலவாசம் பேசுறாங்களாம். எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களிச்சது கிடைச்சது, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களிச்சது கிடைச்சதா அப்படின்னு சலவாசம் கேட்கறாங்க. செத்து போன கபர்ல பார்த்து கேட்கறாங்க. அப்ப பின்னாடி இந்த உமர் நாயுமே அவங்க தான் மௌத்தா போயிட்டாங்களே, அவங்கள்ட்ட என்ன பேசுறீங்க அப்படின்னு உமர் கேட்க சலாசம் சொல்றாங்க, உமரே நீங்க எப்படி கேட்கறீங்களோ அதே மாதிரி அவங்களும் துல்லியமா கேட்கறாங்க என்பதாக ஹதீஸ்ல வருது. இன்னொரு ஹதீஸ்ல வரும் இல்லையா, மௌத்தான அடக்கின உடனே நம்ம 48 வச்சதுக்கு அப்புறம் மலக்கு மேல வந்து கேள்வி கேட்பாராம். நம்ம நடக்கிற செருப்பு சத்தத்தை அப்படியே ஹதீஸ் வந்து உங்கள் நாளி உங்கள் செருப்பு சத்தத்தை கூட மையத்து கபரு கேட்குதான். அந்த மையத்து வாசிகள் கேட்கறாங்க. செத்து போன ஜனாசா கேட்குது என்பதா ஹதீஸ்ல வருது.
குழந்தை கபுல்ல குழந்தை கருவறையில இருக்கும்போது 4 மாசத்துல எல்லாம் செவித்திறன் நல்லா முதல்ல கொடுத்துட்றான். பிறப்பதுக்கு முன்பாகவே செவி ஆன் ஆயிடுது, செவித்திறன் காது ஓபன் ஆயிடுது. மௌத்தான பிறகும் செவி ஓபனா தான் இருக்குது என்பதாக ஹதீஸ்ல வருது. அதனால அல்ல முதல்ல விஷயம் காதை அடைச்சிட்டான். ஏன்னா உலகத்துல சவுண்ட் எல்லாம் கேட்டு எரிச்சப்படாது இல்லையா. 3 வருஷம் தூங்காசு எல்லாம் பிளான் பண்ணி முதல்ல செவி அடைச்சிட்டான், காது அடைச்சிட்டான், காதுல எந்த சவுண்ட் கேட்காம அடைச்சிட்டான். ரெண்டாவது சொல்றான் தாழ்சவும் ஐக்காலும் மகுரும் முழுக்குவது. அவங்க கண்ணு விழிச்ச நிலையில இருக்குமா, கண்ணு மூடல, மூடிதான் தூங்கலையா, விழிச்சிலே தூங்குறாங்களா. ஏன் அல்ல விழிச்சிலே தூங்க வைக்கிறான்? அதையும் அல்ல குரான் சொல்றான். பல மொழித்த மிகவும் ரோழவா. யாருன்னா அவங்க வந்து பார்த்தாங்க சொன்னா ஊர் ஃபுல்லா அவங்களை தேடுது. ஒருவேளை குகையை கண்டுபிடிச்சு வந்து பார்த்தாங்கன்னு சொன்னா பல மொழித்த மிகவும் ரோவா, அவங்களை பார்த்து பயந்து ஓடி போயிடுவாங்களாம். நம்ம பக்கத்துல ஒரு தூங்குறான்னு சொன்னா அரை கண்ணு மூடி முக்கா கண்ணு மூடி தூங்குவாங்க. அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கும். ஆனா அவங்க தூங்குவாங்க. கண்ணை மூடாம போனா அவன் பார்த்து பயம் இல்லையா. அதனால முழு கண்ணையும் ஓப்பன் வச்சு தூங்க வச்சுட்டான். 3 வருஷம் தூங்க வச்சுட்டான். யாருன்னா பார்த்தா விரண்டு ஓடிக்க பயம் கொடுத்துற மாதிரி அந்த செஞ்சுட்டேன் என்பதாக அவனே அவன் ஆயத்துல சொல்றான். அதனால கண்ணு துறந்தே தூங்க வச்சுட்டான். இது ஒரு அற்புதம். அடுத்த அற்புதம்னு சொன்னா எவ்வளவுதான் வந்து ஆழ்ந்து தூக்கத்துக்கு போனாலும் சூரியன் உதிச்ச உடனே சூரியன் ஒளி கதிர் பட்ட உடனே முழிப்பு வந்துடும். எவ்வளவு டீப்பா தோணாலும் அந்த சூரியன் ஒளி கதிர் முகத்துல பட்ட உடனே முழிப்பு வந்துடும். அதனால அல்ல என்ன பண்ண சொன்னா தாழ்சவும் வாய்க்கால் அல்லா குரான் சொல்லிட்டு வலது புறமும் இடது புறமும் அப்படியே சூரிய உதிக்கிற சைடுலாம் திரும்பி படுக்க வச்சான் அல்லாஹ். இது அற்புதம். இன்னொன்னு சொல்ல அல்லாஹ் அவங்கள வலப்புறமும் இடப்புறமும் திரும்ப படுக்க வச்சோம். ஏன் அப்படி படுக்க வச்சான்னு சொன்னா பொதுவாகவே மண்ணுக்கு ஒரு இயற்கை சக்தி இருக்குது. என்ன சக்தின்னு சொன்னா மண்ணுக்குள்ள எந்த பொருள் போட்டாலும் அந்த பொருள் அசைவு இல்லாம இருந்தா அந்த மண்ணு மக்கி மண்ணோட மண்ணா ஆகிடும். அது டெத்பாடி பணமா இருந்தாலும் சரி, ஒரு பேப்பரா இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் பொருள் எதா இருந்தாலும் சரி, அந்த மண்ணு கூட போட்டோம்னு சொன்னா மண்ணு மக்கி அந்த அசையாம அந்த பொருள் இருந்துச்சுன்னு சொன்னா அது அப்படியே மக்கி அது மண்ணோட மண்ணா ஆகிடும். அதனால அல்லாஹ் ஏற்பாடுன்னு சொன்னா அவன் 3 வருஷம் தூங்க வச்சுட்டான். இருந்தாலும் அவன் வலது புறம் எல்லாம் திருப்பிட்டே இருக்கிறானா. அவங்க திரும்பல, அல்லாஹ் சொன்னா நான் திரும்ப வச்சேன்னு சொல்றான். அல்லாஹ் வலது திரும்ப வச்சுட்டே இருந்தாங்க. ஏன்னா மண் அடிக்கூடாது. அதனால இப்படி ஒரு அற்புதம். இன்னும் இது பல அற்புதத்தை அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த குகைக்கு வாசல ஒரு நாயை காவலுக்கு வச்சான். அல்ல நாயை காவலுக்கு வச்சான். இப்படி நிறைய அற்புதம் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரான். இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க 3 வருஷம் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் தூங்கி வச்சு விதிக்கிறாங்களா. விதிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியல 3 வருஷம் தூங்கிட்டாரு. கடைக்கு போய் ஏதாவது வாங்க சொல்லி காசை கொடுத்துவாங்கன்னா அந்த கடைக்காரர் சொல்றானா இந்த காசுல எப்படி செல்லாம போச்சுப்பா அப்படின்னு சொல்றான். 300 வருஷத்துக்கு அப்புறம் அந்த காசு செல்லுமா? இப்பவே எல்லாரும் 2000 செல்லாது மாறி போச்சு இல்லையா. 3 வருஷம் எப்படி சொல்லும் செல்லாம போச்சு என்பதாக சொல்றாங்க. அல்ல அதுதான் இந்த ஆயத்துல ஒரு உலமாக்கள் சொல்றாங்க. யாராவது தூக்கம் வரலன்னு சொன்னா, தூங்காம கஷ்டப்படுறாங்க, தூக்கம் வரலன்னு சொன்னா இந்த ஆயத்தை 11 தடவை ஓதி தூக்கம் வந்துருமா. ஐக்காலம் இந்த வசனத்தை 11 முறை ஓதி தூக்கம் வந்துருமா. நம்மள்ட்ட யாராவது தூக்கம் வரலன்னு சொல்லி குழந்தைக்கு வந்தா இந்த ஆயத்தை 11 தடவை ஓதி காத்து ஓதுனா அந்த குழந்தைக்கு எல்லாம் தூக்கத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. இப்போ தூக்கம் இருக்கு இல்லையா, 300 வருஷம் தூக்கம் வச்சான் இல்லையா, அந்த இதுல பல அற்புதத்துல பல படிப்பினையை சொல்றான். தூக்கம் என்பது அல்லாஹ்வால் இயக்கப்பட்ட நியாமத்து. அந்த தூக்கத்தை அல்லாஹ் தவிர வேற யாருமே கொடுக்க முடியாது. ஒரு ஆயத்து என்ன சொல்றாங்க, சுபாதா அல்லாஹ் நவு. அந்த தூக்கம் என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய இபாதத்தா, மிகப்பெரிய சொத்து அது. நீ டாக்டர்கிட்ட போங்க, ஒரே ப்ரெஷரா இருக்குங்க, டென்ஷனா இருக்குங்க, ஒண்ணுமே முடியும், ஒரே டென்ஷனா வாழ்க்கை கஷ்டமா இருக்கு, நிம்மதி இல்லைன்னு சொன்னா டாக்டர் தூக்க சொல்லுவார். நல்லா தூங்கி டீப் மாத்திரை கொடுப்பாரு. அசல்ல தூக்க மாத்திரை கிடையாது, தூக்க மாத்திரை சொல்லி கொடுப்பாங்க டாக்டர். அது பேர் தூக்க மாத்திரை கிடையாது, அது பேர் மயக்க மாத்திரை தான். அசல்ல தூக்க மாத்திரை அல்லாஹ் தூக்கத்தை வேற யாராலும் கொடுக்க முடியாது. சின்ன மயக்க மாத்திரை கொடுப்பாங்க, சாப்பிட்டு மயக்க மாதிரி தூக்கம் வந்துடும். அந்த மயக்கத்தை மாத்திரை தான் அவங்க தர முடியும். தூக்கம் என்பது அல்லாஹ் கொடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட். தூங்க அந்த நேரத்தை தூங்கி எஞ்சின்னு சொன்னா உடம்புல எந்த வியாதி வர ராகத்தல்லா இருக்கலாம், ராகத்தல்லா கொடுப்பான். இது முதல் அற்புதம். ஆக நல்லா தூங்க வச்சான். அல்லாம இன்னும் கஸ்தூரி ராமத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, உலகத்துல எல்லா ஜீவராசும் தூங்குதான். மரம் செடி கொடி பறவை இனம் மிருகம் எல்லாமே தூங்குதான். மரம் செடி உட்பட எல்லாருமே தூங்குறாங்க என்பதாக இன்னும் கஸ்தூரி ராமத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. அதனால தூக்கம் மிக முக்கியம், இன்றியமையாத விஷயம். அல்லாஹ் ஏன் இதெல்லாம் சொல்ல வரான் தெரியுமா? இதுல வந்து படிப்பு நமக்கு என்னன்னு சொன்னா 300 வருஷம் கழிச்சு நான் முடிக்க வச்சேன் இல்லையா, அதே மாதிரி உங்களை கபர்ந்து என்னால முடிக்கவே எழுப்ப முடியாதா என்பதை எல்லாம் கேட்கறான். 300 வருஷம் கழிச்சு எழுப்புனா அவங்க என்னால நீங்க கபருக்குள்ள போனதுக்கு அவங்க எழுப்ப முடியாதா, அப்படி எழுப்புவேன் அப்படின்னு அத்தாட்சிக்காக அந்த இந்த சம்பவத்தை நான் குர்ஆன்ல பதிவு செய்யறான். அதனால அல்லாஹ் நம்புங்க, அல்லாஹ் எந்த சூழ்நிலையும் அல்லாஹ் நம்ம கைவிட மாட்டான். அப்படியேப்பட்ட கஷ்டத்துல வந்து புகைகளை ஒழிச்சாங்க, அல்லாஹ் பல அற்புதத்தை செஞ்சு அவங்களை காப்பாத்தினான் இல்லையா. அதனாலதான் தூங்கும் போது நம்ம தூங்குறோம் இல்லையா, அல்லாஹும்ம தூங்குறது வரலாமா, தூங்கும்போது என்ன தூங்குவோம், அல்லாஹும்ம அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமத்து வாகியா. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யாரெல்லாம் நான் உன் பேரை கொண்டு தூங்குறேன்,
அமுது வாகையா. அதாவது அதுக்கு பேர் என்னன்னா, எல்லாம் அவன் பேரை போட்டு மௌத்தா போறன்னு அர்த்தமா. தூக்கத்தை சிறு மௌத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாம் நான் மௌத்தா போறேன்னு சொல்லிதான் தூக்கவே செய்யறோம். விழிக்கும் போதும் அல்ஹம்துலில்லாஹி அஹ்யானா பஅதமா, எனக்கு மௌத்துக்கு பிறகு விழிப்பை கொடுத்தியா உனக்கு எல்லா புகழும் சொல்றோம். தூக்கம் அந்த தூக்கத்தோட துவாவே அல்லாஹ்வுக்கு தான் சொல்றான். நான் உன் பேரை கொண்டு மௌத்தாகிறேன் அப்படின்னு சொல்லிதான் நம்ம தூங்குறோம். ஒரு சஹாபி கேட்டாங்க, நான் இனிமே சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் நமக்கு தூக்கலாம் வருமானு கேட்டாங்க. சொர்க்கத்துக்கு போனது நம்ம அந்த சந்தேகம் நம்ம யாருன்னா வந்திருக்கா? சொர்க்கத்துக்கு போனா தூக்கம் வருமா சஹாபி வந்து சலாசி கேட்டாங்க. அப்ப சலாசி சொல்றாங்கன்னா, தூக்கம் என்பது மவுத்து மாதிரி, சொர்க்கத்துல மவுத்துலாம் கிடையாது, எப்பயுமே விழிச்சுதான் இருப்போம்னு சொல்றாங்க. அதனால சொர்க்கத்துக்கு போனதும் தூக்கமே நம்ம கிடையாதான். எனி டைம் எல்லாம் என்ன நினைக்கும் அல்ல எல்லாத்துக்கும் கொடுப்பான். அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு இன்பம், அவ்வளவு சுகத்தை அல்ல சொர்க்கத்துல கொடுப்பான். எனவே அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, இங்க வாழும்போது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வாழணும்னு சொன்னா அல்லாஹ் சொர்க்கத்தை உயர்ந்த அந்தஸ்து அல்ல தருவான். அல்லது சுப்ஹானஹு எந்த சூழ்நிலை வந்தாலும் அல்லாஹ் மட்டும் நம்புங்க. அல்லாஹ் இந்த புகவாசி பல அற்புதங்களை செஞ்சு காப்பாத்தினாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் அவன் நம்பணும்னு சொன்னா நமக்கு அறியாத பொருட்களை அற்புதம் செஞ்சு எல்லாம் நம்ம காப்பாற்றுவாங்க. அல்லது சுப்ஹானஹு அப்படிப்பட்ட நல்ல அடியாக எல்லாம் நம்ம அனைவரையும் ஆக்குவானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன்.